என்னோடய பெயர் பேலூர் ராமலிங்கம் கார்த்திக். நான் பிறந்தது வந்து சேலம் மாவட்டம் பக்கத்தில் பேலூருங்கிற கிராமம். என்னோடய இன்வென்ஷன் பாஸ்ட் 20 வருஷமாக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், எலக்ட்ரானிக் ரிசர்ச்சில். ஹைட்ரஜன் கேஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் த 99.999 பியூரிட்டியான ப்ராடக்ட் வந்து பெம்மில் கொண்டு வராங்க. எல்லாமே உலகம் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்க நேரத்தில் இது ஒரு ஃபியூலாக கன்வெர்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் என்னுடைய பிக்கஸ்ட் கொஸ்டின். இந்த 20 வருஷத்தில் க்ரீன் வாட்டர்லேருந்து ஒரு ஃபியூல் எடுக்க முடியுமா, அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு எனி பர்பஸ், அப்படி ஒரு இன்வென்ஷன் தான் இந்த பின்னாடி பார்க்குறீங்களா அந்த ப்ராடக்ட். இனி வந்து வாட்டர்லேருந்து நம்மளால் நெருப்பு எடுக்க முடியும். இப்போ இத்தனை வருஷமாக நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணியை பயன்படுத்திட்டு இருந்தோம். இனி நெருப்பை உருவாக்குறதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியுங்கிறத நான் நிரூபணம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூல் வந்து 100% ஒரு சேஃபஸ்ட் கேஸ். அதாவது வாட்டர்லேருந்து ஃபியூல் டைரெக்டாக நம்ம எடுத்து அதாவது கட்டிங் பண்ணலாம், வெல்டிங் பண்ணலாம், பிரேசிங் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். எனி இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபாசில் கேஸஸ்லாம் பயன்படுதோ அதுக்கு ஒரு மாற்று எரிவாயு தான் இது ஜீரோ எமிஷன், கார்பன் கிடையாது. வேர்ல்டுலேயே முதல் முறையாக நீர்லேருந்து பர்னர் நம்ம பண்ணியிருக்கோம். வாட்டரில் எரியக்கூடிய பர்னர். இது 100% வாட்டரில் எரியும். இது வந்து ஒரு சேஃபஸ்ட் கேஸ். இது ஒரு பிக்கஸ்ட் ரெவல்யூஷன். இது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் பெருமை, நம்ம அத்தனை பேத்துக்கும் பெருமை. இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ்டர் முத்துக்குமார் சார் பேசுவார். ஹி இஸ் த ஒன் ஆஃப் த டைரக்டர். அண்ட் மிஸ்டர் செந்தில் குமார், ஹி இஸ் த ஒன் ஆஃப் த டைரக்டர். மை போர்டு அட்வைசரி, கம்பெனி போர்டு அட்வைசரி மிஸ்டர் சரத்குமார் அண்ட் ஜேஎம்டி மிஸ்ஸஸ் பூர்ணா மேடம். வார்ம்லி வெல்கம். தேங்க்யூ. வணக்கங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சார் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வணக்கங்க. என் பேர் முத்துக்குமாரசாமி. ஹான் கேஸ் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் சார் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தண்ணியிலிருந்து நீங்கள் வந்து எரி வைக்க முடியும் அப்படிங்கிறக்காக ஒரு ஜென்ரேட்டர் உருவாக்கினார். அது 20 வருஷமாக போராடி அவர் கண்டுபிடிச்சதனோட விளைவு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த கம்பெனியில் உருவாக்கி, இந்த கம்பெனி மூலிமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி, மத்திய எரிசக்திக்கு வந்து நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பெரும்பங்கு வந்து எங்களோட அட்வைசரி போர்டு மெம்பர் சரத்குமார் சாரோட பங்கு அதில் இருக்குது. ஸோ இதை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து அதுக்கு சப்மிட் பண்ணினதில் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு எம்என்ஆரியில் வந்து ஸ்டார்ட் அப்பில் R&D எக்ஸ்போ ஒன்று இன்றைக்கி நடத்துனாங்க. அந்த எக்ஸ்போவில் வந்து எங்கள் கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி உலகத்துக்கு இன்றைக்கி அதை காமிச்சிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் தண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய அடுப்பு வந்து உதாரணத்துக்கு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அந்த அடுப்பு எரியும். அதைவே வந்து இண்டஸ்ட்ரியலுக்கும் பயன்படுத்தலாம், பாய்லருக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கும் பயன்படுத்தலாம். அனதர் திங், இதே ஜென்ரேட்டரில் வந்து நாங்கள் ஸ்கேலபிலிட்டி பெரிய லெவலில் பண்ணதுனால அதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து நாம் வந்து வெஹிக்கிள் ஆட்டோமொபைலுக்கும் அதை யூஸ் பண்ணுறக்கும் பண்ணிட்டாரு சார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகம் வந்து போயிட்டுருக்கிற ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா ஒரு கிலோ ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு செலவாகுது. சார் வந்து கண்டுபிடிச்சோட முக்கியமான விஷயத்தில் அது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு தயாரிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ரொம்ப சீப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1000 ரூபா செலவாகுது, 2000 ரூபா செலவாகுது. அப்படின்னா நம்மளோட மிஷின்ஸை யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். அடுப்பு எரியறதுக்கு ரெண்டு பர்னர் அடுப்பு எரியறதுக்கு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹைட்ரஜன் வந்து உலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாரித்து அது ஸ்டோரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். என்ன ரீசன்னா, அது ஹைட்ரஜன் வந்து 1 கிலோங்கிறது 11,000 லிட்டரு. அதனால் 10 கிலோ 100 கிலோக்கு மேலே ஸ்டோரேஜ் பண்ணுறதே பெரிய காம்ப்ளிகேட்டடு. அது மட்டும் இல்லை, அதை தயாரித்து அதை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு வந்து ஃபில் பண்ணி சேஃப்டி நாம்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை ஸ்கேலபிலிட்டி பண்ணுறது பெரிய லெவலில் பண்ணுறது பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இப்போ அதை வந்து நாங்கள் ஆன் டிமாண்டில் பண்ணியிருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி சைஸில் ஆன் டிமாண்டில் அது வெவ்வேறு விதத்தான சைஸில் பண்ணியிருக்கிறோம். சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு தண்ணி எடுத்துக்கும், இந்த சைடு கரண்ட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கும், இந்த சைடு கேஸு கொடுக்கும், இந்த சைடு நீங்கள் கார்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்த இன்வென்ஷன் சார் பண்ணதில் இது ஒரு மேஜர் விஷயத்தில் இது ஒரு கீ பாயிண்ட்ஸ். இது எல்லாமே இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது 0% எமிஷன், புகை வராது, அடுப்பில் வந்து கறி பிடிக்காது. இதுலேயுமே இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம குளோபலில் வந்து கார்பன் எமிஷன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கறனால அது எல்லாமே வந்து குயிக்காக வந்து நம்மளுக்கு பண்ண முடியும். அதே சமயம் இதனோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகம். உதாரணத்துக்கு வீட்டில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சமைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் நீங்கள் சமையலை. ஸோ அதனோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால சீக்கிரம் அதை சமையலும் பண்ண முடியும். அதே மாதிரி 1 லிட்டர் உதாரணத்துக்கு நீங்கள் பாயிலிங் வாட்டரை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா எல்பிஜியில் வந்து 5 நிமிஷம் ஆகும். இதே நம்ம கேஸில் ஹான் கேஸில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா 1 நிமிஷம் 30 செகண்டில் இதை கொதிக்க வைக்க முடியும். ஸோ அதனோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இதை நாங்கள் இவ்வளோ சேஃபாக தயாரிச்சிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இது வந்து வெளியில் லீக் ஆனாலோ பப்ளிக்கில் எங்கேயாவது பைப்பு கேஸ் உடஞ்சிருச்சு,
நம்ம கேஸ் எடுத்துகிட்டு போகிற பைப் வெளியில் வரது லீக் ஆகிடுச்சுனாலோ கவலைப்பட வேண்டியதில்லை. இது அவ்வளோ சேஃபான ஒரு கேஸு. அது எதுவும் ஆகாது, தீ பிடிக்காது. ரொம்ப பாதுகாப்பான கேஸாக அது சார் இன்வென்ட் பண்ணியிருக்காரு.